என்ன மன்னிச்சிரா. நீ சொன்னபடியே கேக்குறேன்டா. என் அப்பனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட விட்டுறா. நான் தாமரைய கட்டிக்கிறேன்டா. எந்த ஊருக்கு வேணாலும் போறேன். நீ திரும்பி வந்துடுற ஐயா. என்ன தவிக்க விட. நான் செத்து போயிருவேன்டா. வந்துடுறா கந்தா. நீ வந்துட்டு போன மறுநாள் காலையில் திடீர்னு நெஞ்சு வலி வந்து பண்டிதரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. நீ ஊரை விட்டு போறேன்னு சொன்னதுனால எனக்கு தகவல் சொல்லிவிடலப்பா. பண்டிதர் என்ன நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டார். நீ எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா உன்னை ஆசீர்வாதம். தம்பி, என்னாச்சுங்க ஐயா? உன் மாடு வடகிழக்கு திசையில் 25 கிலோமீட்டருக்கு அப்பால், வடகிழக்கு திசைனா பெரிய குளம் பக்கத்தில் தாமரக்குளம் ஏரியாவில் உன் மாடு சுற்றிக்கிட்டு தெரியுது. அது பெரிய ஆபத்தில் மாட்டிருக்கு. போய் உடனே ஓட்டிட்டு வந்துடு. சரிங்க. இறங்குப்பா இறங்குப்பா. போலாம் போலாம் ரே. எங்கடா போய் தொலைஞ்சு. ஏப்பா சின்ராசு, சின்ராசு என்னப்பா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேண்ணே. உங்கள் மகன் எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குப்பா. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சம்மந்தி வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போயிட்டாங்கப்பா. முழுகாமல் இருக்குது. 5வது மாதம். போய் பிள்ளைய பார்த்துட்டு இப்போ தான் வர்றேன்ப்பா. ரொம்ப சந்தோஷண்ணே. நாங்கள் தான்ப்பா அவசரப்பட்டு தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்தில் நிறுத்தி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேயா. நீ மறுபடியும் கட்டாயமாக ஊருக்கு வரணும்ப்பா. அப்போ தான் சின்ராசு எங்கள் 2 பேருக்கு நிம்மதி. ஆமாம், எங்கப்பா உன் மாடு? மாடு இந்தாப்பா உன் மாட்டுக்கு பட்டு துண்டு. எதையும் நீ மனசில் வச்சுக்கிறாத. உடனடியாக நீ நம்ம ஊருக்கு வந்து சேரு. சரியா? சரிண்ணே. வரேன்ப்பா. ம்.